தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்பிளே தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ அவி மியூசிக் பிளேயர் மூலமாக உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரை பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி அழகாக உங்களுக்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவி மியூசிக் பிளேயர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் எந்த பாட்டை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணது இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே நிறைய பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு உங்களுக்கு கீழே ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணுறேன். நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது சைடில் ஒரு பாக்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணலாம். மேலே உங்களுக்கு பென்சில் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கீழே மெயின் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டாக உங்களுக்கு இமேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆடியோ ப்ரொவைடர்லேருந்து மூணாவதாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி ஜெனரலை கிளிக் பண்ணி இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிவிட்டு ஜெனரல் ஆஃப் பண்ணிவிட்டு இமேஜின்றதை கிளிக் பண்ணி கஸ்டம் இமேஜ் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறேன். நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பிளரில் இருக்கும். இதை வந்து இப்போ விசிபிள் பண்ணுறதுக்கு கீழே உங்களுக்கு பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பிளர் வந்து எனபிள்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் டிக் எடுத்துருங்க. டிக் எடுத்துட்டிங்கன்னா அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிரும். வச்சுட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஜெனரலை கிளிக் பண்ணி இதை வந்து ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்னரில் ஒரு பார்டர் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அது உங்களுக்கு தேவை அப்படின்னா விசிபிள் பண்ணிக்கோங்க. நான் எனபிள் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்ஸ் அந்த ஆப் லோகோவும் விட்டுருங்க. பார்ஸையும் நீங்கள் விட்டுருங்க. அதுக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பர்த்டே அப்படின்றத அனிமேஷன் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ அந்த அனிமேஷன் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதை வந்து ஸ்மால் பண்ணுறதுக்கு அந்த ஜெனரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணி கீழே வாங்க. இதில் கீப் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சென்டரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த வீடியோக்கு தக்கன அட்ஜஸ்ட் ஆகிரும். வச்சுட்டு நீங்கள் இமேஜையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ரைட் சைடில் அந்த பர்த்டே அந்த அனிமேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது. ஜெனரலை கிளிக் பண்ணி இதையும் எனபிள் பண்ணுங்கள். இதுவும் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அதுக்கடுத்து இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கீப் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்ட்ரலோட ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆயிரும். வச்சுட்டு நீங்கள் இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்ட்டிகல்ஸை விட்டுருங்க. அதுக்கடுத்து இமேஜ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். பார்ட்டிகல்ஸ்க்கு அடுத்து அதை வந்து கிளிக் பண்ணி ஜெனரலை கிளிக் பண்ணி இது வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிவிட்டு ஜெனரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணி கஸ்டம் இமேஜ் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இப்போ எனபிள் ஆயிடுச்சு. இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடு வந்து எனபிள் பண்ணலாம். அதுக்கு அடுத்துள்ள இமேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ரைட் சைடில் எனபிள் பண்ணுறது. அதேமாதிரி ஜெனரலை கிளிக் பண்ணிட்டு இதை எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிவிட்டு இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் சைடில் ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது இப்போ வந்து ரைட் சைடும் உங்களுக்கு எனபிள் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இமேஜை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்துள்ள இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணோம்ல அதுக்கான ஃப்ரேமு. அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணது இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அந்த ஃப்ரேம் நீங்கள் ஆட் பண்ண பிக்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. பெருசாக இருந்துச்சு இல்லை சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் ஜெனரலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு பெருசாக தான் இருக்குது இந்த ஃப்ரேமு. இதை வந்து நம்ம ஃபோட்டோ தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வரேன். கீழே வந்து உங்களுக்கு ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 2 ஆப்ஷன் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான இதில் வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அந்த சைடில் ஒரு இது அந்த கேப்புன்றது இருக்குது. அதை வந்து நம்ம பிக்சர் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான சைஸில் வச்சுக்கலாம். இது வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஜெனரலையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணது உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்றதும் வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு அந்த பாரோட கிராஸில் அந்த ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா லைட்டாக நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி ஜெனரலை கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. ஸ்கேலை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேலை கிளிக் பண்ணிட்டு இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். வச்சுட்டு கரெக்டாக கொஞ்சம் உள்ளே வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க.
ஜெனரலையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து உள்ள இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். காம்போசிஷன் 1க்கு மேலே உள்ள 2 இமேஜுமே ஹாப்பி பர்த்டே அப்படின்றது நான் அதை வந்து கிளிக் பண்ணி ஜெனரலை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ரைட் சைடு எனபிள் ஆயிடுச்சு. அதே மாதிரி இது கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது. இதே நான் கொஞ்சம் கொண்டு வந்துக்கிறேன், உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஸ்கேலுன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேல் சைடில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு உள்ளே கொண்டு வந்துக்குங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு காம்போசிஷன் 1 ஓகே. அதை காம்போசிஷன் 1ல் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. காம்போசிஷன் 2ல் அந்த இமேஜ் அப்படின்னு இருக்கும், லாஸ்ட் இமேஜ், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணதும் நம்ம அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருப்போம் அந்த ப்ளூ கலரில். அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அது பிளிங்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த பிக்சர் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்குது அந்த ஃப்ரேமில், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு வாங்க, மெயின் இமேஜின்றதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் பிக்சர் ஆட் பண்ணலாம், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி கீழே வாங்க. இதுலேயும் உங்களுக்கு ஸ்கேலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ரெண்டாவது பாயிண்ட்டே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி உங்களோட பிக்சர் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிக்சர் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது தகுந்த கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஜெனரலையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வரேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டெம்ப்ளேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணியாச்சும் நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உங்களுக்கு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் அட் அப்படின்றத ஸ்டார்ட் அட்டுன்றதை உங்களோட அந்த பாட்டோட நீங்கள் செகண்டை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபுல் சாங் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு 30 செகண்ட் போதும், அதனால் எண்ட் அட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு 0.4 செகண்டை செலக்ட் பண்ணிட்டு 0ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். 36 செகண்டை செலக்ட் பண்ணிட்டு 30ன்றதை செலக்ட் பண்ணி 30 செகண்ட் போதும் வச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ கீழே வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிடுறேன். இது ஃபுல்லாக உங்களுக்கு லோட் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.